முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று சபாநாயகர் அப்பாவை சந்தித்து அவருடைய ராஜினாமாவை தெரிவித்தார். அதை தொடர்ந்து பார்த்தாக்கா 1 மணி நேரத்துக்குள்ள ஆளுநர் மாளிகையிலே அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவங்க நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதன் பின்னாடி பார்த்தாக்கா ஈவினிங்கு ஆதவ காரில் தவிக தலைவரும் நடிகருமான விஜயை நேரில் போய் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் பின்னணியில் தவிகவில் இணைவது உறுதியாயிடுச்சு. இன்று 27ஆம் தேதி பனையூரில் உள்ள தவிக அலுவலகத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய சார்ந்த நபர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து தவிகவில் இணைய போவதாக உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குது. இந்த நிலையில் செங்கோட்டையன் தவிகவில் இணையதால் யாருக்கு நஷ்டம் என்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரியா? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுக்கிட்டு இப்போ தவிகவில் இணைகிறாரு. இணைகிறதுனால யாருக்கு நஷ்டம்? திமுகவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அவர் திமுகவுக்கு வந்தால் திமுகவுக்கு ஆதரவு அதிகமாகும், இந்த கொங்கு மண்டல ஓட்டுலாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் திமுகவுக்கு வரலாண்டாக்கா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திமுகவுக்கு உள்ள ஓட்டு திமுகவுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. திமுக ஓட்டு போய் செங்கோட்டையனுக்கு போக போகிறது இல்லை. செங்கோட்டையன் திமுகவுக்கு வந்தால் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள அவருக்காண்டி உள்ள ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு வரும். அதனால் திமுகவுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் திமுகவுக்கு வரல, இப்போ தவிகவுக்கு போயிருக்கார். அப்போ என்ன ஆகும்? செங்கோட்டையன் அவர்களால் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க அவர் கொங்கு மண்டலத்தில் உள்ள உறுப்பினர்களும் அங்கே உள்ள அவருக்குள்ள கணிசமான ஓட்டுகளும் யாருக்கு போகும்டாக்கா தவிகவுக்கு தான் போகும். அப்போ தவிகவுக்கு போகும்னா அந்த செங்கோட்டையனுக்கு வரக்கூடிய ஓட்டுலாம் ஏற்கனவே யாருக்காண்டி இருந்த ஓட்டாக இருக்கும்? ஏடிஎம்கே ஓட்டு. ஏடிஎம்கேலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டதுனால அவருடைய சகாக்களும் அவர் கூட உள்ள உறுப்பினர்களும் அவருக்காண்டி உள்ள கணிசமான ஓட்டுகளும் இப்போ தவிகவுக்கு வரும். அப்போ யாருக்கு பாதிப்பு? ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்பு. இந்த யோசனை எடப்பாடிக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த யோசனையெல்லாம் எடப்பாடிக்கு இருந்துச்சுன்னா இது போன்ற காரியத்தை யாரையுமே அவர் நீக்கியிருக்க மாட்டார். எந்த ஒரு அமைச்சரையும் ஒரு மூத்த தலைவர்களையும் அவர் நீக்கியிருக்க மாட்டார். அவருக்கு என்னன்னு தெரியல. அவருக்கு அவருடைய பதவியும் இந்த ரெட்டை லட்சணம் இருந்தால் போதுன்னு நினைக்கிறதுனால மூத்த தலைவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் அரவணைக்க தெரியாமல் அவர்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கின அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. இதே போன்று தான் ஏற்கனவே சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் நீக்கினதுக்கு காரணம் என்னாச்சு? சசிகலா அவங்க கட்சியை ஒன்று சேர்ப்போன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் ஒன்று சேரணுன்ற நம்பிக்கையில் இருக்கார். அவரும் 15ஆம் தேதி கெடு கொடுத்துருக்காரு. டிடிவி ஆல்ரெடி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அப்போ டிடிவி கூட உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள் அவர் டிடிவிக்கு பின்னாடி போயிடுச்சு ஒரு குரூப்பு. ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்த ஒரு குரூப்பு ஓபிஎஸ் பின்னாடி போயிடுச்சு. இப்போ சசிகலாவை நம்பிக்கிட்டு இருக்கிற குரூப்பு சசிகலா பின்னாடி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாரையுமே பிரித்து விட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனையும் அதே மாதிரியே நீக்கின அவரை செங்கோட்டையன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். காலதாமதப்படுத்தி நம்முடைய அரசியல் வாழ்க்கையை இதோட முடிச்சிக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகணும். அப்போ நம்ம என்ன செய்கிறது? ஒன்று டிஎம்கேல போய் சேரணும் அல்லது டிவிகேல போய் சேரணும். ஏன்னாக்கா டிவிக்கையும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க, அண்ணா கொள்கையை ஏற்றுக்கிறாங்க, எம்ஜிஆர் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அதனால் டிவிகேல போய் சேரணும். வேறு மாற்று வழி கிடையாது. நம்மளை ஒன்று சேர்க்க சொன்ன அதிமுகவில் பிரிந்து கிடக்கிறதுடைய எல்லாரையும் ஒன்று சேர்க்க சொன்ன பிஜேபி நம்மளை கைவிட்டுடுச்சு. அப்போ கைவிட்ட சமயத்தில் நம்ம திருப்பி போய் பிஜேபியில் அடைக்கலம் ஆவது சரியில்லை. அப்போ நம்ம யார்கிட்ட போகிறது? நம்ம தனி கட்சி தொடங்கணும்னா அந்தளவுக்கு நமக்கு பெரும்பான்மையான மக்கள் கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் தான் நம்மளுக்கு செல்வாக்கு இருக்குது.
அதையெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை மட்டும் வச்சு நம்முடைய அரசியலை துவங்கினாக்கா அது சரிப்பட்டு வராது. அந்த நிலைமையில தான் ஓபிஎஸும் இருக்கார். டிடிவி தனி கட்சி இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு போதிய செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இல்லை. அப்போ டிஎம்கேல போய் சேர்ந்தோம்னா நம்ம எதை முன்னெடுத்து வந்தோம், திராவிட கட்சியான டிஎம்கே ஒழிக்கணும் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அப்போ மீண்டும் நம்ம டிஎம்கேல போய் சேர்ந்தாக்கா நமக்கு அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்குமே ஒரு முடிவு எடுத்து விஜயும் டிஎம்கே எதிர்க்கிறாரு. அப்போ விஜய் டிஎம்கே எதிர்க்கிறதுனால நம்ம விஜயோட போய் சேர்ந்தோம்னா நம்ம அவருக்கு ஒரு பக்கபலமாகவும் இருக்கும். அதன் மூலயமா நம்மளை எதிர்த்த, நம்மளுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடியை வீழ்த்தவும் முடியும். இதுதான் சரியான நிலைப்பாடு என்று முடிவெடுத்திருக்காரு. வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அதாவது டிஎம்கே எதிர்ப்பு விஜய்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடியை வீழ்த்தணுண்டாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் விஜய். மக்கள் மத்தியில் இப்போ எப்படி எண்ணோட்டம் ஓடுதுன்னாக்கா டிஎம்கேக்கு அடுத்ததாக விஜயை தான் நம்புகிறாங்க மக்கள். ஏன்னா எடப்பாடி சரியான ஒரு தலைவராக மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகளும் அதே மாதிரி தான் இருக்குது. மக்கள்கிட்ட எப்படி அரவணைச்சு நடக்கணுமோ அதுக்கு நடக்க மாட்டேங்கிறாரு. பிரிஞ்சு கிடக்கிற உறுப்பினர்கள், தொண்டர்கள், தலைவர்களை ஒன்று சேர்க்கணுன்னு எண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ பிஜேபிக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவருக்கு மாற்றாக விஜயை எல்லாருமே பார்க்குறாங்க. திராவிட கட்சிக்கு இன்னொரு சப்போர்ட்டாக விஜய் வருவார். டிஎம்கேக்கு எதிர்த்தாலும் தமிழ்நாட்டில் மூன்றாவதாக வேறு ஒரு இடதுசாரி கட்சிகளை கொண்டுட்டு வராமல் பிஜேபியில் கொண்டுட்டு வரக்கூடாது, அதுக்கு மாற்றாக விஜய் இருப்பார். அந்த நம்பிக்கையில் விஜயை மக்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் துரோகம் செஞ்ச எடப்பாடியும் வீழ்த்தணும், டிஎம்கேக்கும் போகக்கூடாது. டிடிவி கூட போனாலும் நமக்கு செல்வாக்கு இருக்காது. அப்போ நம்ம விஜய்கிட்ட போனோம்னா நமக்கு ஒரு செல்வாக்கம் இருக்கும். நம்ம இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்த வச்சு நமக்கு ஒரு உயர்ந்த பதவியும் கிடைக்கும், நமக்கு ஒரு செல்வாக்கம் இருக்கும், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். அதனால் துரோகம் செஞ்ச எடப்பாடி வீழ்த்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்ங்கிற ஒரு முடிவில் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைகிறார்கள். 27ஆம் தேதி இணைவதாக உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ அவர் உறுதி செய்யப்பட்ட தகவல் அடிப்படையில் தாவேக்காவில் இணைந்தால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று புதிதாக ஒரு பிரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க எல்லோரையும் சேர்த்து ஒரு புதிய கட்சி தொடங்குவார். அப்படி இல்லைண்டாக்கா டிடிவியோட போய் சேரணும். எது எப்படி ஓபிஎஸ் புது கட்சி தொடங்கினால் அவரும் டிவிகேயோடு கூட்டணி வைப்பார். ரெண்டாவது டிடிவி அவர்கள் டிவிகேயோடு கூட்டணி வைப்பாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அவங்களும் விஜயோட கூட்டணி வைப்பாங்க. இதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்குது. இப்படி டிவிகேயோடு விஜயோடு தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அணி, இந்த மாதிரி கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து அரசியலில் களங்காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா எடப்பாடி பிஜேபியோடு தான் இருக்கார். பிஜேபியோடு இருக்கிற காலத்தில் டிடிவி போய் எடப்பாடியோடு சேர மாட்டார். எடப்பாடி பிஜேபியோடு இருக்கிறதுனால பிஜேபி கூட்டணியில் போய் டிடிவி சேர மாட்டார். அப்போ அதே மாதிரி தான் ஓபிஎஸும் சேர மாட்டார். அப்போ எடப்பாடி பிஜேபி விட்டு நவந்தாக்கா ஓபிஎஸும் டிடிவியும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் பிரிகிறதுக்கு. அதனால் இந்த கூட்டணி நிச்சயம் ஒன்று சேரண்டு நம்முடைய கருத்து கணிப்பு. இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் விளக்கம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது சரியான விஷயமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு தகவலில் சந்திப்போம்.